பக்தி ஒளி நேயர்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு இன்றைய பதிவு. நிலம் வழக்கு, நில சம்பந்தமான வழக்குகள். எனக்கு சொந்தமான நிலம் வழக்குல இருக்கு, எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அதோடு கூட என் நிலத்தை பிறர் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கிட்டேருந்து நான் வாங்கறதுக்கு ரொம்ப படாத பாடுபட வேண்டியிருக்கு. என் சொந்த வீடு அங்க நான் இருக்க முடியல, அது வியாஜ்யத்தில் இருக்கு, வழக்குல இருக்கு. இந்த மாதிரி அநேகாதி பிரச்சனைகள். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அதோடு நான் ஒரு வீடை விலை பேசியிருக்கேன், வாங்க முடியல, சீக்கிரம் தீரமா. நான் ஒரு வீடை விற்கணும், அந்த வீடை விற்க முடியல. எல்லாமே நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறது? ஒரு அருமையான விளக்கம் உங்களுக்கு இப்பொழுது பக்தி ஒளியின் மூலியமாக தெரிவிக்கப்படுவது என்னன்னா, அந்த மாதிரி இருக்கின்ற அநேக ஆஸ்திக ஆன்மீக பக்தர்கள் அன்பர்கள்லாம் ஒரு மட்டை தேங்காய் எடுத்துக்க வேண்டியது, அந்த மட்டை தேங்காயை நன்னா அலம்ப வேண்டியது, சுத்தப்படுத்த வேண்டியது, அந்த மட்டை தேங்காயை நல்ல மஞ்சள் பூசி ஜம்முன்னு வைக்க வேண்டியது, அந்த மட்டை தேங்காயை மஞ்சள் பூசி வைத்து அதுக்கு குங்கும பொட்டெல்லாம் வைக்க வேண்டியது, பூஜை அறையில கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ வைக்க வேண்டியது. அந்த மாதிரி அந்த மட்டை தேங்காயை வைத்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அது என்ன சங்கல்பம்னா, அதி சீக்கிரமேவ பூமி பிராப்தியர்த்தம், அதி சீக்கிரமேவ பூமி வியாஜ்யாதி நிவர்த்தியர்த்தம், பூமி வியாஜ்யாதி அனுகூலா சித்தியர்த்தம். இப்படிலாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் தமிழ்ல சொல்றேன், என்னுடைய நிலப்பிரச்சனை தீரணும், எனக்கு எந்த வழக்கிலிருந்து வெற்றிகள் வரணும். அதுக்கு யார் காரணம்னா செவ்வாய் பகவான். ஏன்னா அவர் தான் நிலத்துக்கெல்லாம் அதிபதி. அந்த செவ்வாய் பகவான் யாரை கொண்டிருக்கிறார்? முருகனை கொண்டிருக்கின்றார், வராக பகவானை அடிப்படையாக கொண்டிருக்கின்றார். அந்த வராக பகவானை நாம் துதித்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பிரார்த்தனையை பண்ணினோமானால், சரி இப்ப மட்டை தேங்காயை வச்சாதே எப்ப எடுக்கணும் அப்படிம்பீங்க. என் வியாஜ்யம், என் வழக்குகள் எனக்கு வெற்றி கிடைக்கும் வரை அந்த பூஜை, அந்த மட்டை தேங்காயை நான் எடுக்க மாட்டேன், அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மட்டை தேங்காயை அங்கேயே வச்சு பூஜைகள்லாம் பண்ணி நித்தியமே தூபதீப ஆராதனைகள்லாம் பண்ணினோமானால் மட்டை தேங்காய் சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நமக்கு சீக்கிரம் அந்த பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வழிகள் ஏற்படும். ஆகவே இந்த நிலப்பிரச்சனைகள் உள்ளவர்கள், வீடு விற்க முடியாதவர்கள், வீடு வாங்கியும் அதில் செயல்பட முடியாதவர்கள் எல்லாமே இந்த மட்டு தேங்காயை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 48 நாள் 50 நாள்னா அதுக்குள்ள அந்த பிரச்சனைகள் தீரும். நீங்க மட்டு தேங்காயை மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படிம்பீங்க. இந்த உங்கள் பிரச்சனையை தீர்ந்தவுடன் இந்த மட்டை தேங்காயை கொண்டு போய் ஏதோ ஒரு ஆலயத்திலே கொடுத்து விட வேண்டும். ஏதாவது ஒரு ஆலயம், பிள்ளையார், முருகன், அம்பிகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சன்னதியில அந்த மட்டை தேங்காயை கொண்டு சேர்க்க வேண்டும். சேர்த்தோமானால் பகவான் பார்த்துப்பார், நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த மட்டை தேங்காயில அவ்வளவு மகத்தான சக்தி இருக்கின்றது. ஆஸ்திக அன்பர்கள்லாம், இந்த பக்தி ஒளி நேயர்கள்லாம் இதை பின்பற்றி நிலப்பிரச்சனை, வழக்குகள், வெற்றிகள் இதையெல்லாம் கொண்டு இந்த பிரச்சனையை தீர்த்து நிஜமாவே இந்த நீங்கள் செய்தோமானால் எவ்வளவோ வழக்குகள், நிலப்பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் என்பது நிதர்சனம். மங்களானி பவந்து.